சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இன்றைய நாள் நீ கேட்ட வரங்களோடு உனக்காக நான் காத்து கொண்டிருக்கின்றேன். என் வார்த்தைகளை முழுமையாக கேட்டுவிட்டு என் ஆலயம் தேடி வா. உன் வேண்டுதல்கள் அனைத்தையும் நான் நிச்சயம் நிறைவேற்றி தருகிறேன். என் அன்பு குழந்தையே, ஏன் இப்பொழுது தற்போதைய நிலையை நினைத்து வருந்துகின்றாய்? நீ வருவதற்கு பதிலாக என் நாமத்தை உச்சரித்து அன்போடு அப்பா என்று கூப்பிடு. நீ மழலை குரலில் என்னை கூப்பிடும் அந்த நிமிடத்திற்காகத்தான் நான் ஆவலுடன் காத்து கொண்டிருக்கின்றேன். நீ என்னை கூப்பிடும் மறுகணமே என் உதவி உனக்கு உடனடியாக கிடைக்கும். யாருடைய ரூபத்திலாவது வந்து நிச்சயமாக உனக்கு நான் உதவுவேன். எது பிடித்திருக்கிறதோ அதை அளவோடு நேசி. அப்போதுதான் நீ எதை இழந்தாலும் உனக்கு வலிகள் பெரிதாக இருக்காது. நீ வாழ்வில் உயர்ந்த நிலையை அடையும் நேரம் வந்துவிட்டது. இனி உன் வாழ்வில் அனைத்தும் சுகமாகும். எவரொருவரும் உன் வாழ்க்கை பயணத்தை புரிந்து கொள்ளப் போவதில்லை. நீ வாழ்வது உன்னுடைய வாழ்க்கையை புரிந்து கொள்வதற்காகத்தானே தவிர ஒவ்வொருவரையும் புரிந்து கொள்ள அல்ல. உன் வாழ்க்கையை உன் ஆசைப்பட்டதைப் போல வாடு. யாருக்காகவும் பயப்படாதே. உனக்காக உன் அப்பா நான் இருக்கிறேன். நேர்மை என்ற வெளிச்சம் உன்னிடம் இருக்கும் வரையில் உன் வாழ்க்கையில் என்றும் இருள் சூழாது. கண்ணிமைக்கும் நேரத்தில் எல்லாம் உனக்கு கிடைக்கும். நீ என்னிடம் வைத்த கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேறும். அதற்கான நேரமும் வந்துவிட்டது. என் வாழ்க்கையை போராட்டமாக இருக்கிறது, எனக்கு மட்டும் ஏன் இத்தனை கஷ்டங்கள் என்று புலம்பிய நாட்கள் எல்லாம் முடிய போகிறது. நீ நினைத்த வாழ்க்கையை நிச்சயமாக நான் உனக்கு அமைத்து கொடுப்பேன். அதுவரையில் நம்பிக்கை, பொறுமை, பக்தியுடன் பிரார்த்தித்து வா. யாரை நீ வெறுத்தாலும் உன்னை மட்டுமாவது நேசிக்க கற்றுக்கொள். ஏனெனில் இந்த உலகிலேயே மிகச் சிறந்தது அன்பு மட்டும்தான். அனைவரிடமும் அன்பு பாராட்டு. என் அன்பு குழந்தையே, எப்பொழுதும் குழப்பத்தோடு இருக்கின்றாய். நான் உன்னை கவனிக்கவில்லை என்று புலம்பிக் கொண்டே இருக்கின்றாய். நீ எனக்கு பிடித்தமான செல்லப்பிள்ளை. நான் என்றும் உன்னை ஒதுக்க மாட்டேன். இப்பொழுதும் கூட நான் தான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். உன் அப்பா எப்பொழுதும் உன்னிடம் பேசாமல் இருக்க மாட்டேன். உன் மனதில் உள்ளதை எந்த தயக்கமும் இல்லாமல் என்னிடம் பகிர்ந்து கொள். உன் எண்ணங்களையும் உணர்வுகளையும் பகிர்ந்து கொள்வதற்கு யாரும் இல்லையே என்று தனியாக இருக்கின்றாய். கவலை கொள்ளாதே. உனக்காக உன் அப்பா இருப்பதை மறந்து விடாதே. என் அன்பு குழந்தையே, உன் அனைத்து வேண்டுதல்களையும் விரைவில் நிறைவேற்றி கொடுக்க நான் முடிவு செய்துவிட்டேன். விரைவில் ஒவ்வொன்றாக நிறைவேறும். என் மீது நம்பிக்கை வைத்து இந்த நாளை துவங்கு. நல்லது மட்டுமே நினைக்கும் என் குழந்தைக்கு என்றும் எப்பொழுதும் நல்லதை மட்டுமே நான் கொடுப்பேன். நம்பிக்கையோடு இரு. இந்த நாளை இனிய நாளாக உனக்கு அமைய இந்த சாய் அப்பாவின் ஆசிகள் என்றும் இருக்கும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.